நமஸ்தே. விசாரத் பூர்வாது சரவணா கைடில் உங்களுக்கு இதை நான் எடுக்கிறேன். பாதுலு கும்ஹார் எழுதின ஆத்தர் பேர் மகாதேவி வர்மா. அவங்க எழுதியிருக்காங்க. பிரஸ்தாவனா கஹானி தத்துவோங்கோ லேக்கர் வித்வானோமே மத்பேத் ஹே. இந்த ஸ்டோரியோட பிரின்சிபலை வச்சு பார்த்தோம்னா இதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் ஆத்தருங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. यहाँ बहुमान्य तत्वों के आधार पर बादलु कुम्हार कहानी की विशेषताएं प्रस्तुत की जाती है. இதில் யார் அதிகமாக சரின்னு சொன்னாங்களோ, ஓகே சொன்னாங்களோ, நிறைய பேர் ஓகே சொல்லியிருப்பாங்க இல்லையா. பகுமானியன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதில் அதிகமாக யார் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து இந்த ஸ்டோரி சொல்லியிருக்காங்களாம். விசேஷத்தா கஹானிக்கார் பாதுலு கும்ஹார் ஸ்ரீமதி மகாதேவி வர்மா கி லிக்கி கஹானி ஹே. இது எழுதின ஆத்தர் பேர் மகாதேவி வர்மா லேடி எழுதியிருக்காங்க. ஆப் மகான் கவித்ரி பி ஹே. இவங்க எழுதின அந்த லேடி பேர் மகாதேவி வர்மா. இவங்க ரொம்ப கிரேட்டான ஒரு பொய்ட்டர். ஸ்ரீமதி மகாதேவி வர்மா கி கஹானியோं में दूसरों की वेदना का वर्णन है. இவங்களோட கதைகளில் அடுத்தவங்க பெயின்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா, ஒரு ஸ்டோரியில் ஒரு குடும்பத்தில் பெயின்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே அடுத்தவங்க குடும்பத்தை அப்படியே எழுதுவாங்களாம். மற்றல அடுத்தவங்களோட வேதனையை ரொப்பி ஒரு கதை எழுதுவாங்க. கவிதாவோமே ஆத்ம வேதனா கா சித்திரன் ஹே. ஆனால் கவிதையில் இவங்களுடைய வேதனை அப்படியே கொடுத்துருப்பாங்கங்கிறாங்க. ஸ்டோரியில் அடுத்தவங்களுடைய பெயினையும் கவிதையில் இவங்களுடைய பெயினையும் சொல்லி கவிதை எழுதுவாங்களாம். ஏ பாதுலு கும்ஹார் கி கஹானியை சீர்சக்னா தலைப்புன்னு அர்த்தம். ஏ பாதுலு கும்ஹார் கி கஹானிகை. இந்த பாதுலு ஒரு பாட்டர், பானை மேக்கருடைய கதை. இஸ்லியே உசிக்க நாம் பர்ஹி சீர்சக் ரக்கா கயா ஹே. அதனால் அவருடைய பெயர்லேயே தலைப்பையும் வச்சுட்டாங்க. சீர்சக் சோட்டா ஹே. தலைப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆர் பாதலு கே பாரேமே ஜான்னே கி உத்சுக்கதா படாத்தி ஹே. அந்த பாதலு யார் என்னன்னு நமக்குள்ளே ஒரு எந்தோசியத்தை க்ரியேட் பண்ணுதான். பாதலு கோன் ஹே, உஸ்கோ கியா கூபி ஹே. பாதலு யார், உஸ்மே அவருக்குள்ளே என்ன கூபி இருக்குது, என்ன ஒரு கிரேட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கணுன்னு நமக்கு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணுதான். லேக்கிகானே கியூ, ஏன் நம்ம எழுத்தாளர் பாதலுக்கோ क्यों उसके बारे में कहानी लिखी. ஏன் நம்ம எழுத்தாளர் அவங்கள பற்றி கதை எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐசே சவால் ஹமாரே தில் மே உட்தே ஹே. இப்படியாப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம மனதுக்குள்ளே எழும்புது. எஹி சீர்சக்கா உத்தம் குண் ஹோத்தா ஹே. தலைப்போட மெயினான பெஸ்ட்டான குணம் இதுன்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இஸ்லியே ஏ சீர்சக்கு உச்சித்தாறு உத்தம் சீர்சக்கு ஹே. அதனால் இதோட தலைப்பு ரொம்ப கரெக்டாக உச்சித் பர்ஃபெக்டாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கஹானிக்கா சாரான்ஸ் இது கதையோட சாரான்ஸ், கதை சுருக்கத்தை இப்போ பார்க்கலாம். लेखिका के घर के पास एक गुम्हार रहता था. நம்ம எழுத்தாளர் மகாதேவி வர்மா வீட்டுக்கும் பக்கத்தில் ஒரு கும்ஹார் பாட்டர், ஒரு பானை பண்ணுறவங்க இருக்காங்க. உஸ்கா நாம் பத்லு. அவருடைய பேர் பத்லு. பாத்லு கி பத்னி கா நாம் ரதியா தா. பாத்லுவோடைய ஒய்ஃப் பேர் ரதியா. வே கரீப் தே. அவங்க ரொம்ப ஏழையான பெண். உன்கே 8 பச்சை पैदा हुए. அந்த லேடிக்கு 8 குழந்தைங்க பிறந்தாங்க. உன்மே 3 பச்சை பகவான் கே பாஸ் चले गए. அதில் 3 குழந்தைங்க பகவான் கே பாஸ் चले गएனா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பாதலு ஹர் ஹால் மே சாந்த் தா. இவர் எல்லா சுச்சுவேஷன்லேயும் சாந்த்னா அமைதியாக இருப்பாராம். வ மிட்டி கா கடா பனாத்தா ரஹதா தா. அவர் மண்பானை பண்ணிக்கிட்டே இருப்பாராம் எல்லா சுச்சுவேஷன்லேயும். பச்சே கே ஜன்ம கே சமய உஸ்கோ குஷி நா ஹுயி. குழந்தைங்க பிறந்ததை நினச்சி அவர் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கலை. வைசேகி பச்சே கி மிருத்யு கே சமய ஹம் நகி ஹுவா. அதே டைமில் குழந்தை இறந்ததுக்கும் பெருசாக அவர் துக்கத்தை காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க.
रदिया गढ़ों को बाजार ले जाकर बेचती थी. ரதியா வந்து பானைகளை மார்க்கெட் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வருவாங்க. கர்மே கானா பனாத்தி தி, வீட்டில் வந்து ஃபுட்டு மேக் பண்ணுவாங்க. பச்சோங்கா தேக்பால் கர்த்தி தி, குழந்தைங்கள தேக்பால்னா லுக் ஆஃப்டர், குழந்தைங்கள வளர்த்துறாங்க. தேக்பால் கர்த்தி தி. பாதலு கோ மகான் கலாக்கார் மான்டி தி, பாதலுவை வந்துட்டு ரொம்ப கிரேட்டான மட்பானம் பண்ணுறவர், அவர் ஹஸ்பண்டுக்கு நிறைய திறமை இருக்குது, பானை பண்ணுறதுல கிரேட் பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. உஸ்கி சேவா கர்த்தி தி, அவங்களுக்கு வந்து சேவை பண்ணுறா. கபிபி அப்பனே பதிக்கு கிலாஃப், பதிக்கு எதிராக சிக்காயத்து நகி கர்த்தி, எப்போவுமே அவங்க ஹஸ்பண்டுக்கு எதிராக சிக்காயத்து கம்ப்ளைண்ட், ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுத்தது கிடையாது. आसपास के खेतों में काम करके 4 पैसे कमा लेती थी. பக்கத்தில் உள்ள தோட்டங்களில் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து பணம் இன்கம் வருமானம் கொண்டுட்டு வந்து ஃபேமிலி பார்த்துப்பாங்களாம். வே ஆஸ்பாஸ் கே खेतों में काम करके 4 पैसा कमा लेती थी. பக்கத்தில் உள்ள அருகாமையில் தோட்டங்களில் வேலை பார்த்து கொஞ்சம் காசு கொண்டு வந்து ஃபேமிலியை பார்த்துப்பாங்களாம். लेखिका ने एक बार बादलों से गड़ा बनाना छोड़कर सुराही आदि नए फैशन के बर्तन बनाने को कहा. लेखिका ने एक बार, லேக்கிக்கா நம்ம எழுத்தாளர் ஒரு டைம் சொல்கிறாங்க, இந்த பானை இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ இருக்க மாடர்ன் பாத்திரங்களான ஜக்கு, வாட்டர் ஜக்கெல்லாம் நீ பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கிக்கா பாதலூனே நகி மானா, லேக்கின் பாதலு நகிமானா, ஆனால் நம்ம எழுத்தாளர் அதை கேட்கவே இல்லையா. இஸ் பீச் லேக்கிகா நே பாதலு கோ சரஸ்வதி கா ஏக் சித்திர தியா. ஒரு நாள் பாதலு வந்து நம்ம எழுத்தாளருக்கு சரஸ்வதியோட பிக்சர் ஒன்று கொடுக்குறாரு. பாதலு நே உசே தேக்கர் சரஸ்வதி கா ஏக் சுந்தர் மூர்த்தி பனாயி. அதை பார்த்துட்டேவும் சரஸ்வதியோட பிக்சரை நம்ம பாட்டர், நம்ம ரைட்டர் வந்து ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க, சரஸ்வதியோட பிக்சரு. அதை பார்த்துட்டு அந்த பானை பண்ணுறவரும் அதே மாதிரியே ஒரு பிக்சரை பண்ணுறாராம். தீபாவளிக்கு தின் உசே வ மூர்த்தி லேக்கிகா கோ பேட் தி. தீபாவளி டைமில் அந்த மூர்த்தியை வந்து நம்ம ரைட்டருக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு அந்த பானை பண்ணுறவர். இஸ்கே பாத் ஏக் தின் ரதியா மருகை, அதுக்கப்புறம் ரதியா இறந்து போயிடுறாங்க. பாதலு கோ கடா அப்சோஸ் ஹுவா, படா அப்சோஸ் ஹுவா, அவருக்கு வந்து மிகப்பெரிய வருத்தமாச்சு அதில், ஒய்ஃப் இறந்ததில். वो हर दीपावली को कोई मूर्ति बनाकर लेखिका को भेंट करता था. ஒரு தீபாவளிக்கும் சாமி சிலை செஞ்சு லேக்கிகாவுக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுக்குறாரு. कुछ समय बाद कोई रिश्तेदार आकर बादलू को फरीजाबाद ले गया. கொஞ்சம் ரிஷ்தேதார் உறவினர்கள்லாம் வந்து அவர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஃபரிதாபாத் கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஹர் தீபாவளிக்கோ பாதலு கோய் மூர்த்தி லேக்கர் லேக்கிகா கோ தேனே ஆத்தாத்தா. ஒரு தீபாவளிக்கும் பாதலு வந்து மூர்த்தி பண்ணி அந்த நம்ம லேக்கிகாவுக்கு கொண்டாந்து கிஃப்ட் கொடுக்குறாரு. ஏக்கு தீபாவளிக்கோ பாதலு நகி ஆயா, ஒரு தீபாவளிக்கு அவர் வரல. லேக்கிகா சோச்சனே லகி கி பாதலு ரதியா சே மில்னே சலா கயா ஹோகா. ஒரு நாள் அவள் வராதனால, ஒரு தீபாவளிக்கு வராதனால ரதியா பக்கம் போயிட்டாங்க, மற்றல இப்போ இறந்து போயிட்டாங்க ஒய்ஃபுக்கிட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க. கதோபக்தன் कोई भी कहानी, कथोपकथन डायलॉग्स சொல்லலாம். कोई भी कहानी கதாபக்தன் की सहायता से ही आगे बढ़ती है. எந்த ஒரு ஸ்டோரியும் டைலாக் இருந்தால் மட்டும்தான் நகரும், கதை வந்து மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏ கஹானி சச்சே அர்த்தமே கஹானி நகிகை, இது உண்மையாக சொல்லணுன்னா கதை கிடையாது. ஏ ரேகா சித்திரம், இது ஒரு ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ ரேகா சித்திரன் ஹே, इसलिए கதாபக்தன் கா கோயி படா மகத்துவ நகி ரஹா, அதனால் டைலாக்ஸுக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்கலைன்னு சொல்கிறாங்க. ஜோ சரல் और சாதாரண கதாபக்தன் பிரஸ்துத் கியா கயா ஹே, இதனால் இதில் சிம்பிளாகவும் எளிமையாகவும் டைலாக்ஸு கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்மே பி கோயி சமத்கார் நகி
ரஹா ஹை. இதுலேயும் எந்த ஒரு சமத்காரும் இல்லை அப்படிங்கிறாங்க. பாஷா शैली. भाषा शैली ही पाठकों को आगे बढ़ाने का उत्साह देती है. மொழியும் அதோட ஸ்டைலும் இதை வந்து இந்த ஸ்டோரியை மூவ் பண்ண வச்சிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. घटना प्रधान कहानियों की बात अलग है. घटना प्रधान कहानी की बात अलग है. நிகழ்வுகள் ஒரு இன்சிடெண்ட்டும் கதையை வந்து மூவ் ஆகிக்கிட்டு நகர்த்திக்கிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. और ரேகா சித்ரன் கி பாத் அழகு. இந்த ஓவியத்தோட பாத்தே அழகு அப்படிங்கிறாங்க. ஓவியம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. லேகிகா மகாதேவி வர்மா ரேகா சித்ரன் கீச்சனேமே மஹீர் தி. இந்த நம்ம ரைட்டர் வந்து இந்த காவியத்தை படிக்கிறதுல ரொம்ப கில்லாடி லேடி அப்படின்னு சொல்கிறாங்க. इसलिए बादलू गुम्हार कहानी में उसकी भाषा शैली अद्भुत है. அதனால் இதில் கொடுத்துருக்க மொழிகளும் அதோட ஸ்டைலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. इसका हर शब्द करुणा से भिगो कर लिखा गया है. இதில் ஒரு வேர்டும் கருணையால் பிகோக்கர்னா நினச்சி முழுகி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஷயது டான் லியா தாக்கி. நம்ம எழுத்தாளர் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. டான் லியானா நான் முடிவு பண்ணிட்டாரு. பாட்டக்கும் கோ ருலாக்கர் ருக்கேகி. நம்மளை படிக்கிறவங்கள அழுக வச்சு தான் எழுத்தை நிப்பாட்டுவேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இஸ்லியே பாஷா शैली ஹமாரே தில்கோ. அதனால் இந்த மொழியும் ஸ்டைலும் நம்மளோட மனதை ஹமாரே தில்கோ சூத்தி ஹே டச் பண்ண வைக்குது அப்படிங்கிறாங்க. ஹமாரே சோட்டு கர்த்திக நமக்கு வந்து ஊண்டும் பண்ணுது, நம்ம மனதை புண்படுத்துது. ஹமே ருலாத்திக அழுக வைக்குது. காஸ்கர் ரதியா கே பாரேமே ஜோ குச் கஹா கயா. ஸ்பெஷலாக ரதியாவை பற்றி சொல்லும்போது வ படுக்கர் ஹமாரி ஆங்கும் டப் டப்பா ஜாத்திக. ரதியாவை பற்றி படிக்கும் பொழுது நம்ம கண்கள்லேருந்து தண்ணி டப் டப்னு வெளியே வந்துடுது அப்படிங்கிறாங்க. எஹி பாஷா शैली சஃபலத்தாக. இதுதான் மொழிக்கும் அதோட ஸ்டைலுக்கும் அச்சீவ்மெண்ட்டுக்கான ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. पात्र चित्रण. इस कहानी के मुख्य पात्र बादलू और रदिया के पात्र है. இந்த ஸ்டோரியோட முக்கியமான பாத்திரம் வந்து பாதலும் ரதியாவும். दोनों एक दूसरों से बेहद प्यार करते हैं. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டிகிட்டு இருந்தாங்க, லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. பாதலு கமாத்தா ஹே. ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறான். கரீபுமே உலஜ்தா ஹே. ரொம்ப கரீபிலேயே அவன் வாழ்க்கை முழுகி போயிருந்துச்சு. மகர் ரதியா உஸ்கி ஷிகாயத் தக் நகி கருத்தி. ஆனால் ரதியா கம்ப்ளைண்டே பண்ணதில்லை. பாதலு ஹர் சமய கடா பனாத்தா ரஹத்தா ஹே. எப்போவுமே அவன் பானை பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த ஆள். சுக்கு துக்குமே ஸ்தீர் ரஹத்தா ஹே. அவன் அந்த பாதலுங்கிற அந்த கேரக்டருக்கு சுக்கு ஹாப்பி ஒரு சேடு அது ரெண்டுலேயுமே ஸ்தீர் ரஹத்தானா அப்படியே பேலன்ஸாக பண்ணிப்பார். லேகிகா கரீபி கா சித்ரன் கர் ரஹி ஹே. நம்ம எழுத்தாளர் வந்து ஏழையை வந்து அழகாக இதில் வர்ணித்து சொல்லியிருக்காங்க, ஏழ்மையை. இஸ்லியே பாதலு और ரதியா கா ஐசா சித்ரன் கர் ரஹி ஹே. அதனால தான் பாதலுக்கும் அந்த ரதியாவுக்கும் அப்படியாப்பட்ட கேரக்டரை கொடுத்து நம்மளோட எழுத்தாளர் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. देश काल के वर्णन से कहानी को समझना आसान होता है. ये कहानी रेखा चित्र है. இது ஒரு ஓவியம். इसमें பாத்திரம் கா வர்ணன் ஹோத்தா ஹே. இதில் பாத்திரங்கள் எல்லாம் வர்ணிச்சிருக்காங்க. பாத்திரம்னா ரதியா பாத்திரம், அந்த மாதிரி பாதுலு பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேஸ்கால் கா வர்ணன் அதிக்கு நகி ஹோத்தா. எந்த காலகட்டத்தில் நடந்திருக்குன்னு அதிகமாக சொல்லப்படலை. கஹானிக்கோ படுத்தே சமயம் கூபு வாதாவரன் கா துந்தலா சித்ரன் கீச் லேத்தா ஹே. நம்ம வந்து இதை படிக்கும் பொழுது எந்த சமயத்தில் எந்த வாதாவரனில் எந்த சுச்சுவேஷனில் இது நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு மூடு பனி மாதிரி நம்மளால் ஒரு மூடு பனி மூடி இருக்க மாதிரி ஒரு சித்திரனை வந்து கீச்ச முடியுதுன்னா எடுக்க முடியுது, லைட்டாக தெரியுது அப்படிங்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை. இஸ் கஹானி கேலியே எகி காஃபிகே. இந்த கதைக்கு வந்து இதுவே கரெக்டாக இருக்கும். उद्देश्य. करीबी का वर्णन चित्रण करना ही इस कहानी का उद्देश्य है.
கரீபியோட சித்திரனை வர்ணன் பண்ணுறது தான் இந்த கதையோட எய்மாக இருக்குது. ஏழ்மையை சித்தரித்து பண்ணுறது தான் இந்த கதையோட முழு முயற்சின்னு சொல்கிறாங்க. ஐசேகி கஹானியோங்கே காரன் சர்க்கார் இந்த மாதிரி ஸ்டோரிகள் காரணமாக தான் கவர்மெண்ட் வந்து கரீபோங்கி வேதனா பெஹச்சான் சக்கி, ஏழைகளோட வேதனையை கண்டுபிடிச்சாங்க கவர்மெண்ட்டுங்கிறாங்க. கரீபி ஹட்டானேமே லகு சக்கி, அந்த கரீபியை போக்குறது, ஏழ்மையை போக்குறதுல கவர்மெண்ட்டு மத்தலப் அந்த வேலையை செய்ய கவர்மெண்ட்டு முன் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஏழ்மையை போக்குறதுல இதை பார்க்குறனால தான் ஏழ்மை வந்து வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. उपसंसार, इस तरह हम कह सकते हैं कि ये कहानी एक सफल कहानी है. सचमुच सफल कहानीना இது ஒரு நல்ல அச்சீவான கதைன்னு சொல்கிறாங்க. சச்முச் மகாதேவி வர்மா, மகாதேவி ஜி மகான் லேக்கிகா ஹே, அவங்க ஒரு கிரேட்டான ரைட்டர்னு நமக்கு தெரியுது. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.